என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்வீட் பாக்ஸஸை காட்டன் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பாக்ஸுடைய சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய போர்ஷனில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அட்டையை வச்சு ஸ்டாப்லர் பண்ணி எடுக்கும்பொழுது சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் ஆகாமையும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. இதை வந்து நம்ம கபோர்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏற்கனவே பேப்பர்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பேப்பருக்கு கீழே வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்கு உள்ளே நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இப்போ ஷாக்ஸாக இருக்கட்டும் கர்ச்சிஃபாக இருக்கட்டும் போட்டு வச்சுக்கலாம். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸு சிசர் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த கபோர்டில் இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிச்சன் ஐட்டம்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நான் வந்து காஃபி தூள் பேக்கெட்டும் சிசரும் போட்டு வச்சுருக்கேங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.